ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகங்கள் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது 6th to 10th படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் கட்டாயமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான கல்வி சம்மந்தமான அப்டேட் தான் இது. ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்க எந்த சிலபஸ் கொடுத்தாலும் ஈஸியாக படிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு நம்ம பழைய சிலபஸ் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் புது சிலபஸ்ன்னு அதை படிச்சிருப்போம், இப்போ திரும்பவும் ஒரு புது சிலபஸ். ஸோ கண்டிப்பாக இது நமக்கு தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பள்ளி மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் நமக்கு எதுக்கு முக்கியம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, பள்ளி பாடத்திட்டத்தில் ஏற்படுற மாற்றங்கள் எதிர்கால போட்டித் தேர்வுகளுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த செய்தியை மாணவர்கள் சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. முதல்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழகத்தில் 6வதுலேருந்து 10வது வரைக்குமான மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் மற்றும் பாடத்திட்டங்களோட தொடர்புடைய புதிய புத்தகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான தகவல்களை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் பள்ளிக்கல்வித்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. குறிப்பாக 2025ஆம் ஆண்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த புதிய பாடத்திட்டம் மற்றும் இந்த புதிய புதிய தலைப்புகள், ஸோ அது பற்றின அந்த தகவல்கள் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கு. போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதலாம், டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி எந்த போட்டித் தேர்வுக்கு வேணாலும் தயாராகிட்டுருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னாலே பள்ளி பாடப்புத்தகங்களை சாதாரண புத்தகமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. குறிப்பாக 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை வழங்கிய அந்த பாடப்புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பல போட்டித் தேர்வுகளுக்கான அடிப்படை அறிவை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் நமக்கு பாடத்திட்டம் மாறும்போது எந்தெந்த பாடங்கள் மாறி இருக்குது, எந்த தலைப்புகள் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு, பழைய புத்தகத்தில் இருந்த தகவல்களில் என்ன மாற்றம் அப்படிங்கிறத போட்டித் தேர்வு மாணவர்கள் நிச்சயமாக கவனிக்கணும். டெட்டு, டிஆர்பி மாணவர்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. நீங்கள் பள்ளி பாடத்திட்டத்தை வெறுமனே படிச்சுட்டு தேர்வு எழுதுகிற முறையை விட இந்த பாடத்திலேருந்து அப்ஜெக்டிவ் கொஷின் இப்படி கேட்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் படிக்க ஆரம்பிங்க. ஒரு பாடத்தை படிக்கும்போது யார், எப்போ, எங்கே, எதுக்காக, என்ன காரணம், என்ன விளைவு, எந்த அப்படின்னு சொல்லி இந்த வரிசையில் கேள்விகளை உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. அதுதான் போட்டித் தேர்வு பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதிய புத்தகம் வந்துச்சுன்னா பழைய புத்தகத்தை தூக்கி எறியலாமா, அப்போ அது வேண்டாவா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. புதிய பாடத்திட்டம் அறிமுகமாகிறது அப்படிங்கிறதுக்காக பழைய புத்தகத்தில் இருந்த அனைத்து தகவல்களும் தேவையற்றதாகிவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. போட்டித் தேர்வுகளில் கேள்விகள் எந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் அப்படிங்கிறது அந்தந்த தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் பாடத்திட்டத்தை பொறுத்தது தான். அதனால் புதிய பாடத்திட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க, பழைய பாடத்திட்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் தேர்வுக்கான இறுதி ப்ரிப்பரேஷனை அதிகாரப்பூர்வ சிலபஸ் அடிப்படையில் இப்போத்துலேருந்தே செய்ய தொடங்குங்க. பாடத்திட்டம் ஒன்று, தேர்வு அறிவிப்பு ஒன்று, தேர்வு நடத்துகிற அமைப்பின் அதிகாரப்பூர்வ சிலபஸ் ஒன்று. இந்த 3ஐயும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். குறிப்பாக டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் அந்தந்த தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இறுதி ஆதாரமாக வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதே போல் போட்டித் தேர்வு மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டடி பிளானை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பள்ளி புத்தகத்தை முழுமையாக படிங்க. 2வது முக்கியமான ஃபேக்ட்ஸை தனியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 3வது ஒவ்வொரு சாப்டருக்கும் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் உருவாக்கி பாருங்கள். 4வது பழைய போட்டித் தேர்வு வினாத்தாள்களோட ஒப்பிட்டு பாருங்கள். 5வது பார்த்திங்கன்னா தினமும் ரிவிஷன் பண்ணணும். இப்படி செஞ்சிங்கன்னா பள்ளி பாடப்புத்தகம் உங்களுக்கு வெறும் பாடப்புத்தகமாக இல்லாமல் ஒரு போட்டித் தேர்வு ப்ரிப்பரேஷன் புக்காகவே மாறிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னென்னா,
இந்த புதிய பாடத்திட்டத்தில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் போன்ற முக்கிய பாடங்களுக்கான உள்ளடக்கங்கள் இடம்பெற்றிருக்கும். அதனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக அணுகணும். நீங்கள் மேக்ஸ்னால் வந்து ஃபார்முலா மட்டும் படிக்காதீங்க. அதே போல் அறிவியல்னால் டெஃபினிஷன் மட்டும் மனப்பாடம் பண்ணுறது, சமூக அறிவியல்னால் ஆண்டுகளை மட்டும் மனப்பாடம் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கேள்வியை சுற்றி வளைச்சி கேட்டாலும் உங்களால் சரியான பதிலை தேர்வு செய்ய முடியும். போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். புத்தகம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பயப்பட வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா எந்த சிலபஸும் உங்களுக்கு ஈஸி தான். இன்றைக்கி ஒரு சாப்டர், நாளைக்கு ஒரு சாப்டர், அடுத்த நாள் ரிவிஷன், அதுக்கப்புறம் வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ், இப்படி தொடர்ந்து செஞ்சிங்கன்னா போட்டித் தேர்வு ப்ரிப்ரேஷன் ரொம்ப எளிமையாகிடும் உங்களுக்கு. கடைசியாக ஒரு முக்கியமான அறிவுரை: புதிய பாடத்திட்டம் தொடர்பான தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புகிற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படுற தகவல்களை தொடர்ந்து கவனிச்சுட்டே வரணும். மேலும் இந்த புதிய பாடத்திட்டத்தின் தொடர்பாக கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் தகவல்களை அதிகாரப்பூர்வமாக சரிபார்த்து அதுக்கான ஒப்பீனியனை வந்து வழங்குங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா கடினமாக படித்தா மட்டும் போதாது, சரியான பாடத்திட்டத்தை வச்சு சரியான முறையில் படிக்க வேணும்.